Peppers Entertainment Television. Turn on the heat. பன்னிரு திருமுறை. கோயிலுக்கு போறீங்க, 2 சுத்தி வரீங்க. நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு 5 நிமிஷம் கோயில் பிரகாரத்துல உட்காந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போகணும்னு. அப்படித்தானே? நாம போய் உட்கார போவோம். அந்த இடம் சுத்தமா இல்லைன்னா என்ன செய்வோம்? சுத்தப்படுத்திட்டு உட்காருவோம். கேவலம் தோன்றி அழியக்கூடிய மனிதர்களாகிய நாமே உட்கார்றதுக்கு முன்னால அந்த இடம் சுத்தமா இருக்கா இல்லையான்னு பார்க்கிறோமே. ஆனால் எல்லாம் வல்ல அந்த ஆண்டவன் என் மனசுக்குள்ள வந்து உட்காரணும்னா என் மனசு சுத்தமா இருக்கணுமா வேண்டாமா? அதை நாம என்னைக்காவது யோசிச்சோமா? உட்கார்ந்த இடத்துல இருந்தா அடுத்தவனுக்கு குழி பறிச்சிடுறோமே. ஆணவம், கன்மம், மாயை எல்லாத்தையும் மனசுக்குள்ள வைத்து கொண்டு ஆனால் கடவுள் என் நெஞ்சத்தில் குடியிருக்க வேண்டும்னு சொன்னா எப்படி இருப்பான்? ஆகவேதான் சொன்னார்கள், உள்ளமாகிய வயலில் ஆணவமாகிய காட்டை அழித்து அகங்காரம் என்னும் கல்லை பிளந்து மௌனம் என்ற வித்தை விதைத்து அன்பு என்ற நீரை பாய்ச்சி ஞானம் என்ற பயிரை வளர்த்து அதை தின்ன வருகின்ற காமம், குரோதம், மதம், ஆச்சரியம் என்ற பறவைகளை இறைவனுடைய திருநாமங்கள் என்னும் கற்களை விட்டெறிந்தால் விளையக்கூடிய கனிக்கு பேரு பக்தின்னு சொன்னார்கள். அப்ப இது ஒரு நிமிஷத்துல தோன்றி விடுகிற உணர்வல்ல, காலம் காலமாக உழுது பயிர் செய்து உண்டாக்கப்பட வேண்டிய உணர்வு பக்தி நெறி. அதனால இந்த மனச அப்படி இறைவனுடைய திருப்பாதத்திலேயே திரு அலகிட்டு திருமழுகிட்டு திருத்தொண்டு செய்து சேரமான் பெருமாள் வாழ்ந்து வருகிறார். அப்ப இவருடைய நாட்டை ஒருத்தர் ஆளணுமே, அந்த வாரிசுப்படி இவர் தான் பொறுப்பெடுத்திருக்க வேண்டும். வேறொருவர் அந்த பொறுப்பை எடுக்கிறார். அவர் பேரு செங்கோல் பொறையன் என்பவர் ஆட்சி பீடத்திலே ஏறுகிறார். அவர் கொஞ்ச காலம் கழிச்சு என்ன முடிவு எடுக்கிறார் தெரியுமா? இந்த அரச பதவியை இனிமேல் என்னால் தாங்க முடியாது, எம்பெருமானை நோக்கி தவம் செய்து காட்டிற்கு சென்று இந்த ஆன்மை ஈடேற்றத்துக்குரிய வேலையை நான் பார்க்கணும் என்று செங்கோல் பொறையன் தன்னுடைய பதவியை விட்டு கொடுத்து விட்டு இனிமேல் ஆட்டை ஆள மாட்டேன் என்று தவ வாழ்க்கை மேற்கொண்டு கானகத்திற்கு போய்விட்டார். அப்பொழுது ஊரிலே இருக்கிறவர்கள் எல்லாம் முடிவெடுத்தார்கள், ஆளுகிற அரசன் இல்லாமல் மக்கள் வாழ முடியுமா, இப்பொழுது யாரை அழைப்பது என்று. சோழர் பரம்பரை உருவாவது வேறு, பாண்டியர்களுடைய பரம்பரை உருவாவது வேறு, சேரர்களுடைய வரலாறு என்பது வேறு. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு சோழ மன்னன்னா அவன் பையன்தான் பொறுப்பெடுத்துப்பான், ஒரு பாண்டிய மன்னன் என்றால் அவனுடைய மகன்தான் பொறுப்பெடுப்பான். ஆனால் சேரர்களுடைய வரலாறு எப்படி தெரியுமா? ஒரு சேர மன்னன் ஆட்சியில் இருந்தால் அவனது தங்கையின் மகன் அடுத்த பொறுப்பை ஏற்பான். அதுக்கு பேரு மருமக்கள் வழி தாயம் என்று பெயர். அதனாலதான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மருமக்கள் வழி மான்மியம்னு ஒரு நூல் எழுதினார். அப்படி மருமக்கள் என்று சொல்லப்படுகிற தங்கையினுடைய மகனாக இருக்கிறவர் சேரமான் பெருமாள். இந்த பெருமா கோதையாரை தேடிக்கொண்டு மறுபடியும் அந்த அரச பதவி போகிறது. மந்திரிமார்கள் எல்லாம் தொடர்ந்து செல்லுகிறார்கள் திருவஞ்சை களத்திற்கு. எம்பெருமானுக்கு திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே போய் வாசலிலே நிற்கிறார்கள் மந்திரிமார்கள். யானை படை, குதிரை படை அத்தனையுமா போய் நின்று கொண்டு பெருமா கோதையாரை மாலை இட்டு மன்னனாக அழைத்து கொண்டுவதற்கு அத்தனை பேரும் காத்திருக்கிறார்கள். வழிபாடு முடிந்து மாக்கோதையார் வெளியிலே வந்தார். சூழ்நிலையை புரிந்து கொண்டார். அப்பொழுது சொன்னார், நீங்கள் எல்லாம் இந்த நாட்டை ஆளுகிற பெருஞ்சுமையை என்னிடத்தில் கொடுக்கிறீர்கள். சரி, நான் எல்லாம் வல்ல எம்பெருமானிடத்தில் உத்தரவு கேட்பேன். ஆண்டவன் எனக்கு உத்தரவு கொடுத்து நீ அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள் என்று சொன்னால் நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்ல, அத்தனை பேரும் இறைவனை வேண்ட அசரீரியாக வான் ஒலி ஒன்று கேட்கிறது. நீ கவலைப்படாதே பெருமா கோதையாரே, நீ அரச பதவி பொறுப்பை ஏற்றுக்கொள். அது மட்டுமல்ல, உனக்கு அதற்கு தேவையான படைபலத்தையும் நான் தருகிறேன். அதைவிட ஒரு பெரிய சிறப்பு, உன்னுடைய நாட்டிலே வாழுகிற உயர்தினை, அகிருணை அத்தனை உயிர்களும் என்ன பேசுகிறதோ அவை பேசுகிற அத்தனை மொழியும் உனக்கு அறிந்து கொள்ளுகிற ஒரு பக்குவத்தையும் நான் தருகிறேன் என்று சொல்லி, கழறுதல்னா தமிழ்ல பேசுதல்னு அர்த்தம். கழறுவதையெல்லாம் அறிந்து கொள்ளுகிற அறிவை நீ பெறுவாய் என்ற காரணத்தினால் பெருமா கோதையாரை கழறிற்று அறிவார் என்ற அந்த வான் குரல் ஒலித்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தது.
இதில் ஒரு கருத்து யோசித்து பாருங்கள். ஒரு நாட்டை ஆளுகிற மன்னன் வெறும் மக்களுக்கு மட்டும் மன்னன் அல்ல. அந்த நாட்டிலே இருக்கிற புல் பூண்டு உயிரினங்கள் அத்தனைக்கும் அவன் மன்னன். எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்க வேண்டிய பொறுப்பு மன்னனிடத்திலே இருந்தது. ஆகவேதான் தன்னுடைய நாட்டிலே ஒரு பசு கண்ணீர் வடித்தது என்ற காரணத்திற்காக மனுநீதி சோழன் தன் மகனையே தேர்காலில் இட்டான் என்று சொன்னால் என்ன பொருள்? உயிரினங்களுக்கு வருகிற துன்பத்தை கூட போக்க வேண்டிய பொறுப்பு ஆள்பவனுடைய கையில இருக்கு. அதனால்தான் சேக்கிழார் மனுநீதி சோழனுடைய வரலாற்றுல ஒரு பாடல் சொல்லுவார் ஐயா. இந்த ஒரு பாடல் எவ்வளவு காலம் ஆனாலும் சரி, எத்தனை யுகங்கள் ஆனாலும் சரி, அரச பொறுப்பிலே இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் பின்பற்ற வேண்டிய பாடல். மாநிலம் காவலனாவான் மன்னுயிர் காக்குங்காலை தான் அதற்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகை திறத்தால் உயிர்களால் கள்வர்தம்மால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அரங்காப்பா நல்லனோ அரசன். ஒரு அரசன் 5 விஷயத்துக்கு பயப்படணும். முதல் விஷயம், தன்னாலேயே தன் நாட்டு மக்களுக்கு துன்பம் வந்துடக்கூடாது. பல நேரங்கள்ல ஆள்பவனாலேயே மக்களுக்கு துன்பம் வந்துருது. அதனால சொன்னார் தன்னால் தன் பரிசனத்தால். ராஜா ரொம்ப நல்லவனா இருப்பான், அவனை சுத்தி ஒரு குண்டர் படை இருக்கும் பாருங்க, அவனை நெருங்கவே விடாம அந்த மாதிரி படைகளை சொன்னார். தன் பரிசனத்தால். அடுத்தது ஊனமிகு பகை திறத்தால், பகை நாட்டால துன்பம் வராம தன் நாட்டை பாதுகாக்கணும். அடுத்தது கள்வரால், சொல்லவே வேண்டாம். எங்க யாரு உசுரோட போனா வீட்டுக்கு திரும்பி வருவோமான அச்சத்தின் பிடியில வாழுகிறோம். கள்வர்தம்மால் உயிர்களால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அரங்காப்பா நல்லனோ அரசன். அப்படி உயிர்களுக்கு வருகிற துன்பத்தை அது பாஷை தெரிஞ்சாதானே இவனால உணர முடியும். அதனால ஆண்டவன் இவருக்கு எல்லா உயிரினங்களும் பேசக்கூடிய மொழி அறிவை உணர்கிற தன்மையை கொடுத்தார். அதனால இவருடைய பெயர் பெருமாக்கோதையார் என்ற நிலையிலிருந்து மாறி கழறிற்று அறிவார் என்று இறைவனாலேயே திருநாமம் சூட்டப்பட்ட பெருமை சேரமான் பெருவாளுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்டவர் முடிசூட்டிக் கொள்ளுகிறார். ஆண்டவனுடைய வானொலி கேட்டது என்ற காரணத்தினால் முடிசூட்டி கொண்டவர் முதல் வேலையா எங்க போகிறார்? திருவஞ்சை களத்து திருக்கோயிலுக்கு போகிறார். தன் முடி இறைவன் திருவடியில் படுமாறு விழுந்து வணங்கி விடைபெற்று கொண்டு பட்டத்து யானை மேல் அமர்ந்து கொண்டு தன் நாட்டு மக்களை பார்ப்பதற்காக வருகிறார். கம்பன் எழுதுகிறான் அல்லவா, எதுவினை இடரிலை இனிதுனும் மனையும். ஒரு மன்னன் என்பவன் மக்களுக்கு நெருக்கமானவனாக இருக்க வேண்டும். அவரை அனுதினமும் மக்கள் பார்க்க வேண்டும். தன் குறைகளை அவனிடத்தில் நேராக பேசுதல் வேண்டும். அப்படிப்பட்ட சூழலிலே பெருமாக்கோதையார் அப்படி கம்பீரமாக பட்டத்து யானை மேல் அமர்ந்து கொண்டு ஊர்வலமாக வருகிறாராம். அப்படி இவர் வந்து கொண்டிருக்கிற வேளையிலே எதிரிலே ஒரு வண்ணான். வண்ணானுடைய உடல் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். துணிகளை துவைத்து துவைத்து அந்த உவர்மண் கலந்து மழை நீரோடு சேர்ந்து மேனியிலே பட்டு அது காய்ந்து பொடியாகி தொலைவில் இருந்து பார்த்தால் ஒரு திருநீறு பூசிய வடிவத்திலேயே அவன் வந்தான். இதை பார்த்து விட்டார் பட்டத்து யானை மேல் வீற்றிருக்கிற பெருமாக்கோதையார். அவ்வளவுதான். அவனை திருநீறு பூசிய சிவனடியாராகவே கண்டவர் யானையை நிறுத்தினார், விரைந்து இறங்கினார், ஓடி சென்று அந்த அடிவண்ணானிடத்தில் தொழுது நின்றார். அடியாருக்கு வணக்கம்னு. யோசித்து பாருங்கள், நாட்டை ஆள்ற மன்னன் ஒரு வண்ணன் இடத்துல போய் கைகூப்பி நின்றால் அந்த வண்ணன் என்ன பாடுபடுவான்? அவன் துடித்து போனான். அவனுக்கு என்னவென்று புரியவில்லை. ஓடி சென்று மன்னனுடைய பாதத்திலே விழுந்தான். மன்னா, நான் அடிவண்ணான். அவன் சொன்ன வார்த்தையை பாருங்கள், நான் வண்ணான்களுக்கு தலைவன் கூட இல்ல, அடிவண்ணான். வண்ணார் குலத்திலேயே நான் கடைசியானவன், அடிமையிலும் அடிமையானவன், அடிவண்ணான் என்று சொல்லி விழுந்தான். அதற்கு மன்னன் சொன்னான், நீ அடிவண்ணான் என்றால் நான் அடிசேரன், மன்னர்களிலேயே அடிநிலையில் இருக்கிறவன், கடைசி நிலையில் இருக்கிறவன். என்ன உள்ள பாங்கு பாருங்கள். நீ அடிவண்ணான் உன் குலத்தில் என்றால் நான் என் குலத்தில் அடியவனாக இருக்கிறேன், உன்னுடைய உருவத்தில் நான் அந்த ஈசனையே பார்க்கிறேன் என்று அவனை வணங்கத் தொடங்கினாராம். அற்புதமாக சேரர் பெருமான் தொழக்கண்டு
சிந்தை கலங்கி முன்வணங்கி யார் என்று அடியேனை கொண்ட தடியேன் அடிவண்ணான் என சேரர் பிரானும் அடிசேரன் அடியேன் என்று. நீ மட்டும் அடிவண்ணான் இல்லப்பா, நானும் அடிசேரன்தான் என்று தன்னை தாழ்த்தி கொண்டு விழுந்து வணங்கினாராம். வணங்கியவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. முதலாக அரச பொறுப்பை ஏற்றுக்கொண்டவுடன் முதல் கையெழுத்து எழுதல போட்டார், அடிவண்ணானிடத்திலே போட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அடிமட்ட மக்களை பற்றி மனதிலே நினைத்தவன் தான் ஆளுகிற பொறுப்பை ஏற்க முடியும் என்பதை நீங்க இந்த புராணத்துல ஒவ்வொரு கருத்தும் பாருங்க, இன்றைக்கும் அல்ல என்றைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தீர்க்க தரிசன பார்வை சேர்க்கிறார் இடத்தில். அப்படி ஆளுகிறவராக இருக்கிறவர் இவர் பொறுப்பை எடுத்துக்கொண்டாரே தவிர அன்றாடம் வழிபடுவதை நிறுத்தவே இல்லை. ஆண்டவனிடத்திலே சென்று ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி என்று போற்றி போற்றி என்று மலர்களை இட்டு அந்த நடராஜ பெருமானை வணங்குகிற பொழுது இவருக்கு அன்றாடம் அந்த பூஜை நிறைவடைகிற நேரத்தில் எம்பெருமானுடைய காலிலே அணிந்திருக்கிற அந்த சிலம்பு ஒலி கேட்குமாம். அந்த சிலம்பொலி கேட்டால்தான் அந்த பிறவி வாய்த்த பிறவியாக இருக்கும், அன்றைய பொழுது சிறந்த பொழுதாக இருக்கும் என்று வழிபாடை முடித்து கொண்டு உணவுக்கு செல்வாராம். இதுதான் பெருமா கோதையார் அன்றாடம் நிகழ்த்தி கொண்டு வருகிற செய்தி. இந்த நடராஜ பெருமானை பார்க்கிற பொழுது நீங்கள் இனிமேல் பாருங்கள், உலகத்தினுடைய காந்த மையம் என்று தில்லையை சொல்லுகிறார்கள். உலகத்தினுடைய காந்த மையம். இன்னும் ஒன்று தெரியுமா? நடராஜர் திருக்கோவில் இருக்கிறதே சிதம்பரம், அந்த திருக்கோயில், காஞ்சிபுரத்திலே இருக்கிற ஏகாம்பநாதர் கோயில், காளத்தியிலே இருக்கிற காளத்தீஸ்வரன் கோயில், மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதாக அண்மையிலே நான் ஒரு செய்தியை படித்தேன். அன்றைக்கு சேட்டிலைட் கிடையாது, வானத்திலே சென்று வட்டமிட்டு இதையெல்லாம் நேர்கோட்டு போட்டு தர மனிதர்கள் இல்லை. ஆனாலும் கூட நம்முடைய மன்னர்களுடைய நோக்கை பாருங்கள், இந்த மூன்று திருக்கோயிலும் ஒரே நேர்கோட்டில் அமைய பெற்றிருக்கிறதாம். அது மட்டுமல்ல, ஆஸ்திரேலியாவிலே உலகத்திலேயே மிகச் சிறந்த அறிவியல் ஆராய்ச்சி மையம் ஒன்று இருக்கிறதாம். அந்த அறிவியல் ஆராய்ச்சி மைய வளாகத்து வெளியிலே நடராஜ பெருமானுடைய சிலையை வைத்திருக்கிறார்களாம். எவ்வளவு வியப்பான செய்தி தெரியுமா? அந்த சிலையை வைத்துவிட்டு கீழே ஒரு வாக்கியம் எழுதியிருக்கிறார்களாம், காலத்தால் இனி வரப்போகிறவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் மொத்த பதில் இந்த சிலைக்குள்ளேதான் அடங்கி இருக்கிறது என்ற ஒரு வாசகத்தை அந்த சிலைக்கு கீழே வடித்திருக்கிறார்களாம். பெரியோர்களே, நம்மிடத்தில் இருக்கிற சொத்து என்னன்னு நமக்கே தெரியல. சில விஷயங்களை நாம் ரகசியம் என்று மூடி மறைத்து அடுத்தவர்களுக்கு சொல்ல தவறிவிட்டோம். சில விஷயங்களை மற்றவர்கள் செவி கொடுத்து கேட்பதில்லை. வெளிநாட்டவர்கள் சொன்னால்தான் நம்முடைய பெருமையே நமக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட சிறந்த சிறப்பு அந்த நடராஜர் விக்கிரகம். அவ்வளவு தூரம் காந்த அலைகளை உள்ளிழுக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு இருக்கிறதாம். நீங்கள் இன்னொன்று பாருங்கள், எங்கேயாவது நடராஜர் சிலை ஒடுங்கிய சடையோடு பார்த்திருக்கிறீர்களா? இல்லை, விரிந்த சடை. காரணம், அவனுடைய இயக்கம் சுழன்று கொண்டே இருக்கிறான் என்பதை காட்ட அப்படிப்பட்ட அருமையான விரிந்த சடை. ஒரு கையிலே எழுந்தி இருக்கக்கூடிய, வலது கையிலே இருக்கக்கூடிய அந்த மழுவை பார்த்து இடது கைக்கு வந்து, பிறகு வலது காலை பார்த்து இடது காலிலே தூக்கிய திருவடியிலே நாம் நம்முடைய பார்வையை பதிக்க வேண்டும். இதுதான் சைவ சித்தாந்த முறைப்படி நடராஜ பெருமானை வணங்க வேண்டிய முறை. இப்படி நாம் வணங்கினால் அது ஓம் என்று சொல்லக்கூடிய வடிவத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்தும். அப்படி நடராஜ பெருமானை அன்றாடம் வணங்கி அந்த வழிபாடு செய்து சிலம்பு ஒலி கேட்டு அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிற அளவிற்கு பக்தியிலே சிறந்தவராக இருந்தார். அந்த சூழலிலேதான் மதுரையம்பதியிலே பாணபத்திரர் என்றொரு புலவர், வறுமையினுடைய பிடியிலே இருந்தவர், இறைவனிடத்திலே போய் வேண்டுகிறார், எம்பெருமானே, என்னுடைய வறுமையை போக்கக்கூடாதா?
புலமையும் வறுமையும் சேர்ந்தே இருப்பதுதானே எங்களுடைய வாழ்க்கையாக போய்விட்டது என்று கெஞ்சினார். அப்பொழுது எம்பெருமான் ஒரு ஓலை எடுத்து கொடுக்கிறார். இன்னைக்கு எல்லாம் SMS காலமா போச்சு. கடிதம் எழுதுகிற கலையே போய்விட்டது. யாரும் யாருக்கும் நீட்டி முழக்கி எழுதுவதே இல்லை. இன்னும் கொஞ்ச காலம் கழித்து பாருங்கள், 4 வரி முழுமையாக வாக்கியமாக எழுதுகிற மரபே தமிழகத்தில் காணாமல் போக போகிறது. எல்லாம் தந்தி வாக்கியமா மாறியாச்சு. அவன் படிக்கிறதே 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் தமிழ் படிக்கிறான். அதுக்கு பிறகு விருப்ப பாடம்னு அவன் வேற ஏதாவது மொழியை எடுத்துக்கிறான். அதுக்கு பிறகு வாழ்நாளில் அவன் தமிழ் படிக்கிற வேலையே இல்லை. அப்ப அவன் பயன்படுத்துகிற நிலையிலும் தமிழ் இல்லை, படிக்கிற நிலையிலும் தமிழ் இல்லை என்று சொன்னால் வெறும் சொற்களை மட்டும்தான் அவன் அறிந்து கொள்வானே தவிர ஒரு மொழியினுடைய வாக்கிய அமைப்பு, கூட்டு வாக்கியம், கலவை வாக்கியம், கட்டுரை வடிவம், இதெல்லாம் வருத்தத்தோடு சொல்லுகிறேன், காணாமல் போகக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எம்பெருமான் எழுதிய கடிதம் அற்புதமானது. 11ஆம் திருமுறையில முதலாவதாக இடம் பிடித்திருக்கிறது. திருஆலவார் உடையார் அவர் எழுதிய திருமுக பாசுரம் என்று தன்னுடைய புலவனுக்காக, தன்னுடைய அடியாருக்காக ஆண்டவனே முதலாக திருமுக பாசுரம் கடிதத்தை எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்? மதிமலி பூரிசை மாட கூடல் பதிமிசை நீலவு பால் நிறவரி சிறகு அன்னம் பயில் போழில் ஆலவாயின் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம். மதிமலி பூரிசை மாட கூடல் பதிமிசை நீலவு பால் நிறவரி சிறகு அன்னம் பயில் போழில் ஆலவாயின் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம். இந்த 4 வரிதான் அனுப்புனர். நீங்க கடிதம் எழுதின போது முதல்ல எழுத ஆரம்பிக்கிறோம், யார் எழுதுறோம்னு அனுப்புனர் போடுறோம் இல்லையா? இந்த அனுப்புனர் தான் இந்த 4 வரி. இது எந்த நூற்றாண்டுல எழுதப்பட்டதுன்னு பாருங்க. ஒரு கடிதத்தினுடைய வடிவம் உரைநடைன்னு ஒண்ணு எழுதாத காலத்திலேயே அற்புதமாக திருமுக பாசுரம் இப்படி தொடங்குகிறது. ஊரியது பதி மலி புரிசை மாடக்கூடல், பதிமிசை நிலவு வரிச்சிறகு அன்னம் பொயில். யார் எழுதுகிறார்? ஆலவாயான் மன்னிய சிவன் யான் என்று அனுப்புனராக சிவபெருமான் தன் பெயரையே போட்டார். சரி, அடுத்தது என்ன போடணும்? அனுப்புனருக்கு அடுத்து பெருனர் போடணும் இல்லையா? என்ன அழகா பெருனர் எழுதுறார் பாருங்க. பருவ கொண்மு படியன பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒளி திகழ் குருமாமதி பூரை குலவிய கூடை கீழ் செருமாவுகைக்கும் சேரலன் காண்க. பெருனர் யாரு? சேரமான். நீ பாரு, காண்க. ஒரு சப்ஜெக்ட் போட்டு இன்னைக்கு நாம என்ன கடிதம் எழுதுகிறோமோ அந்த வடிவத்திலேயே ஒரு பாடலை எழுதுகிறார். சரி, அனுப்புனர் போட்டாச்சு, பெருனர் போட்டாச்சு. இப்ப பாடி ஆஃப் த லெட்டர். எதுக்காக கடிதம் எழுதுறேன்? இது ஒரு சிபாரிசு கடிதம். என்ன சிபாரிசு? இதை கொண்டு வருகிறவருக்கு வேண்டிய பொன்னையும் பொருளையும் நீ கொடுத்து அவரை வாழ வைக்க வேண்டும்னு இது ஒரு பரிந்துரை கடிதம். அந்த பரிந்துரையை அந்த பாடலினுடைய கடைசி பகுதியில் வைக்கிறார். எப்படின்னு பாருங்க. பண்பால் யாழ்பயில். இப்போ ஒருத்தருக்கு உதவி செய்யுன்னா அவருடைய பண்பு என்னன்னு நம்ம சொல்லணும் இல்லையா? உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து பாத்திரம் அறிந்து பிச்சை இடணும். நான் அனுப்புறேனே, அவன் சாதாரணப்பட்டவனா? அவன் எவ்வளவு பண்புடையவன் தெரியுமா? அவன் எவ்வளவு அறிவு புலமை உடையவன் தெரியுமா? அப்ப பரிந்துரை கடிதம் கொடுக்கிற பொழுது யாருக்காக கொடுக்கிறோமோ அவரை பற்றியும் அந்த கடிதத்துல 2 வரி இருக்கணும். அதனால எழுதினார், பண்பால் யாழ்பயில் பாணபத்திரன் தன் போல் என்பால். அது என்னங்க? உன்ன மாதிரியே எங்கிட்ட அன்பு செலுத்துறவன். தன் போல் என்பால். உன்ன மாதிரி தான் ஒருத்தனை சொல்லிட்டோம்னா நம்ம மாறுவோமோ? உங்களை மாதிரியே ரொம்ப நல்லவருங்க அப்படின்னா நாம செய்யாம இருப்போமோ? அந்த உளவியல் எப்படி அறிஞ்சு சிவபெருமா எழுதுறாரு பாருங்க. தன் போல் என்பால்
அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. அவனுக்கு வேணுங்கிற பொருளை கொடு, நீ எனக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை அவனுக்கு கொடுன்னு எம்பெருமான் அழகான திருமுக பாசுரத்தை எழுதி அதை பானபத்திரர் கையில கொடுத்து அனுப்புகிறாராம். இதை பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சி பானபத்திரர் ஓடி சென்று திருவஞ்சை களத்திலே அரச பொறுப்பில் இருக்கிற பெருமா கோதையார் இடத்துல கொண்டு போய் கொடுத்தாராம். கொடுத்ததும் கேட்டார், இந்த கடிதத்தை யாருப்பா கொடுத்தார்? சாட்சாத் சிவபெருமானே கொடுத்தார். என்ன, சிவபெருமானே கொடுத்தாரா? கேட்ட உடனே காதுகளை நம்பவில்லை, காண்கிற காட்சி அவராலே நம்ப முடியவில்லை. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே ஊற்றெழும் உணர்வால் உடம்பு நனைந்து நனைந்து அழுகிறாராம். யார் கொடுத்த கடிதம் இது? ஆண்டவனே கொடுத்த கடிதம் அல்லவா? இதை நான் எப்படி உன்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வேன்? நான் எவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும். அந்த திருமுக பாசுரத்தை கொடுங்கள் என்று வாங்கியவர் என்ன செய்தாரம் தெரியுமா? தன் வீட்டுக்குள்ள போறார். தன் மனைவி, தன் மக்கள், தன் உறவினர், தன் சுற்றத்தார், தன்னுடைய நாட்டில் வாழ்கிற மக்கள், அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரையும் கூப்பிடுறாராம். ஏன்? கொடுத்திருக்கிற கடிதம் கடவுள் கொடுத்த கடிதம். அதை பெறுவதற்கு நான் எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதை நான் படிக்கிற பொழுது நீங்களெல்லாம் இருந்து கேட்க வேண்டாமா என்று எல்லாரையும் அழைத்து பானபத்திரர் கொண்டு வந்த திருமுக பாசுரத்தை படித்து முடிக்கிறார். முடித்த உடனே அவருக்கு பெருத்த மகிழ்ச்சி. ஆஹா, மந்திரிமாரை கூப்பிடுகிறார். என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனை பொன்னும் பொருளும் ஒன்று கூட மிச்சமில்லாமல் இப்பொழுதே மூட்டை கட்டுங்கள். யானை படையா, குதிரை படையா, தேர் படையா, எல்லாவற்றையும் பானபத்திரருக்கு பின்னால் அனுப்புங்கள் என்று சொல்லி முடிப்பதற்கு முன்பாக அத்தனையும் மூட்டை கட்டி தயாராக நிற்கிறது. இதையெல்லாம் வண்டியிலே ஏற்றி பானபத்திரர் பின்னால் அனுப்ப வேண்டும். அப்பொழுது பானபத்திரர் சொல்ல ஆரம்பித்தார். என்ன சொன்னார் தெரியுமா? மன்னா, என் வயிற்றை கழுவுவதற்கு பொருள் வேண்டும் என்றுதான் ஆண்டவனிடத்தில் கேட்டேன். அவனும் என்பால் வைத்திருக்கக்கூடிய அன்பால் அள்ளி அள்ளி எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தான். மெத்த மகிழ்ச்சிதான். ஆனால் ஒன்று, என்னால் எத்தனை செல்வத்தை வைத்து பாதுகாக்க முடியுமோ அந்த அளவு செல்வத்தை மட்டும் எனக்கு கொடு என்று கேட்டார். பெரியோர்களே, செல்வம் என்பது என்னால் எத்தனை செலவழிக்க முடியுமோ அத்தனை செல்வம் என்று கேட்கவில்லை. என்னால் எத்தனை செல்வத்தை பாதுகாக்க முடியுமோ அத்தனை செல்வத்தை கொடு என்று கேட்டால், நாமெல்லாம் ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட சொத்தை பாதுகாத்து வைத்து அடுத்தவர்கள் பயன்படுத்துவதற்காக கொடுக்க வேண்டுமே தவிர அதை அப்படியே வைத்து வைத்து தான் செலவு செய்வதற்காக உரியது அல்ல செல்வம். அப்படிப்பட்ட செல்வத்தை எனக்கு பேணுகிற அளவு கொடுங்கள் என்று கேட்டார். அவரும் வேண்டியதை மட்டும் எடுத்து கொடுத்தார். அதற்கு பிறகு அவர் மகிழ்ச்சியோடு சென்றார். அதன் பின்னர் தான் ஒரு நாள் சிலம்போசை கேட்பது வழிபாட்டிலே நின்று போய்விட்டது. அப்படியென்றால் நான் ஏதோ தவறு செய்திருக்கிறேன் என்று வாளை எடுத்துக்கொண்டு தன் மார்பிலே நிறுத்தி நிலைப்பாடோடு குத்தத் தொடங்கினார். இனி என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்ற பொழுது மறுபடியும் வானிலே ஒரு ஒலி கேட்டது. நில்லு, நில்லு. ஏன் தெரியுமா நான் காலதாமதமானது? ஒன்றே ஒன்றுதான். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாட்டில் நான் மெய்மறந்து நின்று விட்டேன் தில்லையம்பதியில். ஆகவேதான் உனக்கு சிலம்போசையை ஒலிக்கச் செய்வதற்கு காலதாமதமானது என்று எம்பெருமான் சொன்ன பிறகு, அப்படியென்றால் எம்பெருமானுடைய சிந்தனையையே கட்டி போடுகிற வல்லமை சுந்தரருக்கு இருக்கிறதென்றால் நான் அப்படிப்பட்ட அடியாரை பார்க்க வேண்டாமா என்று இவர் புறப்படுகிறார். புறப்பட்டு போய் தில்லையம்பதியிலே நிற்கிறார். நீங்கள் எல்லாம் தில்லை என்ற சொல்லை ஒருமுறை சொல்லி பாருங்கள். நீங்கள் தில்லை போயிருக்கிறீர்களா என்று கேட்டால், போனதில்லை, போனதில்லை, போனதில்லை. இந்த மண்ணுலகத்திலே பிறந்த யாரும் போகாமல் இருக்கவே முடியாது. நிச்சயமாக போன தில்லை என்று சொல்லப்பட்ட அந்த தில்லையிலே போய் எம்பெருமானை போற்றி அவர் பாடிய பாடல்தான் பொன் வண்ணத்து அந்தாதி. அதையும் நாம் 11ஆம் திருமுறையிலே சேர்த்திருக்கிறோம். அங்கே சென்ற பிறகுதான் எம்பெருமார் நம்பியாரூரிடத்திலே இருக்கிறார் திருவாரூருக்கு என்று சென்று திருவாரூரிலே போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்க்கிறார். அந்த இடத்திலே எழுதப்பட்டதுதான் திருவாரூர் மும்மணி கோவை. இருவருமாக சேர்ந்து கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் எல்லா திருத்தலங்களுக்கும் செல்லுகிறார்கள். கடைசியாக கைலாயத்தை நோக்கி செல்லுகிறார்கள். செல்லுகிற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வெள்ளை யானையிலே புறப்பட்டு செல்லுகிறாராம். இவர் செல்லுகிறார் என்று அறிந்த உடனேயே அந்த நட்பு பாருங்கள்.
எப்படி எனக்காக பிசிராந்தையார் வருவார் என்று கோப்பெருஞ்சோழன் வடக்கிருக்க துணிந்தானோ அதை போலவே என் நண்பன் வருவான் என்று சொன்னவுடன் குதிரையிலே புறப்பட்டு சேரமான் பெருமாளும் புறப்பட்டு செல்லுகிறார். அப்படி சென்று எம்பெருமானை தொழுது வணங்கி அவனை பாடல்களை பாடி சிறப்பாக திருக்கையிலாய ஞான உலாவை பாடி முடிக்கிறார். ஆக பெரியோர்களே, சேரமான் பெருமாளுடைய வரலாறு என்பது காலம் காலமாக நாம் அறிந்த வரலாறுதான். ஆனாலும் இன்னமும் சமுதாயத்திற்கு அதனுடைய செயல்பாடுகள், அதில் சொல்லப்பட்டிருக்கிற முறைகள் இன்னும் முழுமையாக போய் சேரவில்லை. ஒரு பாடலையாவது, ஏனென்றால் உலா என்று சொல்லக்கூடிய ஒரு காப்பியத்தை, ஒரு சிற்றிலக்கியத்தை முதலாக தமிழுலகத்திற்கு கொடுத்திருக்கிறார். அந்தாதி என்ற சிறப்பு பொன்வண்ணத்து அந்தாதியை கொடுத்திருக்கிறார். அப்படி மன்னனாகவும் பக்தனாகவும் புலவனாகவும் நண்பனாகவும் எல்லா நிலையிலும் விளங்கிய சேரமான் பெருமாள் நாயனாருடைய வரலாற்றை ஒரு சில துளிகள் மட்டுமே சொல்லுவதற்கு எனக்கு நேரம் இருந்தது. நீங்களும் பொறுமையாக இருந்து கேட்டீர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு அடியாருடைய வரலாற்றையும் நாம் ஒவ்வொரு ஆண்டும் சுவைக்க வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து கேட்டீர்கள். வீட்டிலே இருக்கிற அகல் விளக்கு குறைந்த வெளிச்சத்தை கொடுக்கும். இந்த மின் விளக்கெல்லாம் பிரகாசமான பல வெளிச்சத்தை கொடுக்கலாம். ஆனால் இந்த விளக்கை வைத்துக்கொண்டு இன்னொரு விளக்கை ஏற்ற முடியாது. அகல் விளக்கு 1, 100, 1000, லட்சம், கோடி விளக்குகளை ஏற்றும் என்றால் பன்னிரு திருமுறை விழாவிலே வருகிற நீங்கள் அகல் விளக்கு போல இந்த மேடை எவ்வளவு புனிதமான மேடை! எத்தனை சான்றோர் பெருமக்கள் இங்கே எவ்வளவு கருத்துக்களை சொல்லி இருப்பார்கள். அத்தனையும் உலகெங்கிலும் கொண்டு சென்று சைவ நெறியை பழக்க செய்ய வேண்டும். மக்களை எல்லாம் பண்படுத்த வேண்டும். மழை பெய்யவில்லை என்று நாம் வருத்தப்படுகிறோம். வளங்கள் குறைந்து போய்விட்டன என்று வருத்தப்படுகிறோம். ஆளுகிறவர்களும் மக்களும் நேர்மையான நிலையிலே இருக்கிற பொழுது எல்லாம் செழிக்கும் என்றால் அப்படிப்பட்ட செழிப்பான வாழ்க்கையை திருமுறையின் வழியாக பெறுவோம் என்று சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பன்னிரு திருமுறை